ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம சிவில் அண்ட் பிஸ்னஸ் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பேஸ்மெண்ட்டுக்கு என்னென்ன பிரிக் யூஸ் பண்ணணும், வேறு பிளாஸ்டரிங் ஒர்க் பண்ணணுமா, வேறு என்ன சாயில் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி என்னென்ன இடத்துக்கெலாம் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி இந்த வீடியோவில் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். வீடியோக்குள்ளே போக முன்னாடி நம்ம சிவில் அண்ட் பிஸ்னஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த சைட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணியிருக்க பிரிக்கு பார்த்திங்கன்னா ஃப்ளையாஸ் பிரிக்கு. யாருனே நம்ம அந்த பேஸ்மெண்ட் உயரம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருப்போம். அதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அந்த வீடியோவும் பாருங்கள். இந்த ஃப்ளையாஸ் பிரிக்கு நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம நார்மல் பிரிக்கோட இந்த ஃப்ளையாஸ் பிரிக்கர் அந்த சேம்பர் பிரிக்கோட இதில் வாட்டர் அப்சார்ப்ஷன் கம்மி, சரிங்களா? ஸோ அதனால தான் நம்ம இந்த ஃப்ளையாஸ் பிரிக்கை ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுறதுக்கான காரணமே அதுதான். இது நார்மல் பிரிக்கை பார்த்திங்கன்னா ஒரு வாட்டர் அப்சார்ப்ஷன் ஹெவியாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம உள்ளே சாயில் ஃபில் பண்ணிவிட்டு அந்த சாயில் ஃபில் பண்ணி நம்ம கன்சால்டேஷன் பண்ணினா அந்த வாட்டர் பூரா நார்மல் பிரிக்கை ஈஸியாக அப்சர்வ் பண்ணிடும். இந்த ஃப்ளையாஸ் பிரிக்கை அதோட வாட்டர் அப்சார்ப்ஷன் கம்மி அப்படின்னால கொஞ்சம் அப்சர்வ் பண்ணதுக்கு கொஞ்சம் கம்மியாக அப்சர்வ் பண்ணும். ஸோ அதனால தான் நம்ம பேஸ்மெண்ட் வரைக்கும் இந்த ஃப்ளையாஸ் பிரிக்கை யூஸ் பண்ணுறோம். இந்த பேஸ்மெண்ட்டுக்கு மேலே நம்ம நார்மல் பிரிக் தான் யூஸ் பண்ணுறோம், சரிங்களா? ஆனால் அந்த பேஸ்மெண்ட் வரைக்கும் இந்த ஃப்ளையாஸ் பிரிக்கை யூஸ் பண்ணுறது நல்லது, சரிங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா இந்த உள்ள பிளாஸ்டிங் நிறைய பேர் கேட்காங்க, எதுக்கு உள்ள பிளாஸ்டிங் பண்ணதீங்க, உள்ளே சாயிலில் தானே ஃபில் பண்ணுறது, அதுக்கு போட்டு எதுக்கு பிளாஸ்டிங் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. உள்ளே பிளாஸ்டிங் பண்ணதுக்கான நோக்கம் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, உள்ளே நம்ம சாயிலை ஃபில் பண்ணுறதுக்கு முன்னக்கூட்டி அந்த பிரிக் ஒர்க் கட்டி முடித்த உடனே நம்ம அந்த உள்ள அந்த ஹோல்ஸாக இருக்கும். நம்ம கன்சால்டேஷன் பண்ணல எங்கேயாவது ஒரு சின்ன சின்ன ஓட்டைகள் அந்த மாற்று நம்ம ஃபில் பண்ணையில் இருந்தது அப்படின்னா நம்ம கன்சால்டேஷன் பண்ணையில் அந்த தண்ணி பூரா வெளியேறிடும், சரிங்களா? இதனால் அந்த சாயில் பூரா கன்சால்டேஷன் ஆகாது. ஸோ ஃபஸ்ட்டு நோக்கம் அதுக்காண்டி நம்ம பிளாஸ்டிங் பண்ணுறோம். ரெண்டாவது என்ன அப்படின்னா, அந்த பிரிக்கோட வாட்டர் அப்சார்ப்ஷன் இது கம்மியாக இருந்தாலும் இதுவும் வாட்டர் அப்சர்வ் பண்ணும், இந்த ஃப்ளையாஸ் பிரிக்கும். ஸோ அதையும் இது பிளாஸ்டிங் பண்ணனால நம்ம அவாய்ட் பண்ணிடலாம், சரிங்களா? அதனால தான் நம்ம பிளாஸ்டிங் பண்ணுறது. இன்னொன்று பார்த்திங்கன்னா அந்த சாயில் ப்ரெஷர், நம்ம மண்ணை ஃபில் பண்ண உடனே அந்த சாயில் ப்ரெஷர் கொடுக்கும் அந்த பிரிக்குக்கு. ஸோ அந்த பிரிக்கு சாயில் ப்ரெஷர் கொடுக்கையில் அதையும் இந்த ப்ரெஷர் நிறைய எடுக்காது, இருந்தாலும் ஓரளவு இந்த பிளாஸ்டிங் பண்ணதுனால கொஞ்சம் ஸ்ட்ரென்த் இருக்கும், சரிங்களா? அந்த பிரிக்கை அந்த சாயில் ப்ரெஷர் மூலமாக கிராக் அடிக்காமல் உள்ளே நம்ம பிளாஸ்டிங் பண்ணுறதுனால இது கொஞ்சம் அவாய்ட் பண்ணும், அப்படிங்கிறத ரெடியூஸ் பண்ணும், சரிங்களா? ஸோ அதனால தான் நம்ம பிளாஸ்டிங் ரெக்கமெண்ட் பண்ணுறது. ஸோ நீங்களும் உங்களோட வீட்டில் எல்லாம் பிளாஸ்டிங் பண்ணியே பண்ணுங்கள், சரிங்களா? அதுதான் பெட்டர். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த மண் என்ன டைப்பில் சூஸ் பண்ணணும் அப்படின்னா, நம்ம சரல் மண்ணே சூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி சோப்பு மண்ணாக பார்த்துக்கோங்க. ஏன் அப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் இப்போ கிணத்து மண், உப்பு மண் அப்படின்னா அது உப்பு அந்த சிமெண்ட்டோட ரியாக்ட் ஆகும். ரியாக்ட் ஆகி ஃப்யூச்சரில் மேலே நீங்கள் பிளாஸ்டிங் ஒர்க் பண்ணி பெயிண்டிங் எல்லாம் முடித்தோடனே வெடிப்பாக வர ஆரம்பிக்கும். ஏன்னா அந்த உப்பு அந்த கெமிக்கலோட ரியாக்ட் ஆகுதுனால மேலே அதோட வெடிப்பு வர ஆரம்பிச்சிடும், சரிங்களா? நிறைய வீட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த பேஸ்மெண்ட் கிட்ட அந்த உள்ளோடி வெடிப்பாக இருக்கும். ஸோ இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, அந்த உப்பு மண், அந்த உப்பு தண்ணி அதை பூரா யூஸ் பண்ணுறதுனால தான். ஸோ இந்த மாதிரி மண்டல் மண், இந்த மாதிரி நம்மளுக்கு இந்த மாதிரி சோப்பு சரல் இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது கட்டாயம் நம்மளுக்கு அந்த கன்சால்டேஷன் பண்ணையில் நல்ல ஒரு க்ரிப்பு அது கொடுக்கும், சரிங்களா? நல்ல கன்சால்டேஷனும் ஆகும். உங்களுக்கு ஃப்யூச்சரில் அந்த பேஸ்மெண்ட் இறங்கவும் செய்யாது. இன்னொன்று அந்த மாதிரி உப்பு மூலமாக ரியாக்டும் ஆகாமல் வெடிக்காமையும் இருக்கும், சரிங்களா? அதனால தான் இந்த மாதிரி நம்ம வண்டல் மண் இல்லைன்னா சோப்பு சரல் இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ண சொல்கிறது. அது மாதிரி இந்த வேஸ்ட்டு, இந்த மெட்டீரியல் வேஸ்ட்டெல்லாம் தூக்கி போடுவாங்க நிறைய பேர். இந்த பழைய கட்டிடத்தில் இடித்து அதோட வேஸ்ட்டெல்லாம் அதெல்லாம் போடலாம், அதுக்காண்டி அதை போடக்கூடாதுன்னு இல்லை. எங்கே போடலாம் அப்படின்னா, நீங்கள் மேலே மேட்டு போட்டு நம்ம ஆர்சிசியாக நீங்கள் போட போகிறீங்க அப்படின்னா, அங்கே நீங்கள் கட்டாயம் நீங்கள் நம்ம அந்த வேஸ்ட்டு மெட்டீரியல் வேஸ்ட்டை போடலாம். ஏன் அப்படின்னா, அந்த ஆர்சிசி லோடு எடுத்துக்கிடும், கீழே நம்மளை அதை மெட்டீரியல் கீழே இறங்கினாலும் நம்மளுக்கு அதை பற்றி பிரச்சனையே இல்லை. அந்த ஆர்சிசி லோடு எடுத்துக்கிடும், சரிங்களா? ஸோ நம்ம பிசிசியாக போட போகிறோம் அப்படின்னா, அந்த நம்ம சோப்பு சரலாக போட்டிங்க அப்படின்னா அது கன்சால்டேஷன் நல்லா பண்ணிட்டோம் அப்படின்னா அது இறங்காது. ஸோ அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்யூச்சரில் நல்லா ஸ்டேபிளாக இருக்கும், சரிங்களா? எவ்வளோ ஆனாலும் இறங்காது. இதே இது நீங்கள் ஹைட்டை கூட்டுறீங்க அப்படின்னா, ஒரு 6 அடிக்கு மேலே போகுது அப்படின்னா நீங்கள் கட்டாயம் ஆர்சிசி தான் போட்டாகணும். ஸோ அந்த டயத்தில் நீங்கள் இந்த 6 அடிக்கு நம்ம இந்த மாதிரி சரலை மெட்டீரியல் இதோட காஸ்ட் அதிகம். ஸோ அந்த டயத்தில் நம்ம இந்த பில்டிங்கோட வேஸ்ட்டை பூரா, மெட்டீரியல் வேஸ்ட்டை பூரா அள்ளி உள்ளே போடலாம், சரிங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன்.
இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது பிளானு, எஸ்டிமேஷன், எலிவேஷன், செக்சுரல் ட்ராயிங்கு, கான்ட்ராக்ட் ஒர்க் எதாக இருந்தாலும் கீழே நம்பர் இருக்குது, நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.